ரைட் பை. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட குயிக் ரிவிஷன் கிளாஸஸ்ல செகண்ட் லெக்சர்ல நம்ம இருக்கோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏதோ ஒரு ஆக்சஸ்ல போயிட்டு இருக்கு. இ நாட் சைன் கே எக்ஸ் பிளஸ் ஒமேகா டி. டக்குன்னு சொல்லுங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எந்த பக்கம் போயிட்டு இருக்கு? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் நெகட்டிவ் 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 எக்ஸ் எக்ஸ் அவ்வளவுதான். நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். கேக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன், டக்குன்னு சொல்லு. 2π/2. 2π by லாம்டா sir. லாம்டா. லாம்டா ஒமேகாவோடது 2π பை nu. டி. டி 2π நியூன்னு சொன்னாலும் சரிதான், இல்லை 2π by டின்னு சொன்னாலும் சரிதான். ரைட் பை. ஸோ இதெல்லாம் நம்ம நேற்று கற்றுக்கிட்டது. திரும்பவும் சொன்னேன், உங்களை எழுதி பார்க்க சொன்னேன். எதெல்லாம் வெளியில் எடுக்கணுமோ அதெல்லாம் வெளியில் எடுத்து சொல்லி பழகுன்னு சொன்னேன். அடுத்தது எனர்ஜி டென்சிட்டி பற்றி பேச போகிறோம். எனர்ஜி டென்சிட்டி. ரைட்டா? ரைட் பை. எனர்ஜி டென்சிட்டி. எப்பவுமே ஃபிசிக்ஸில் எனர்ஜினா கேபிட்டல் யூ, எனர்ஜி டென்சிட்டினா ஸ்மால் யூ, மறந்துடாத. அப்போ எனர்ஜி டென்சிட்டி ஸ்மால் யூ, எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம். அப்போ படிங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை. எனர்ஜி டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? எனர்ஜி டென்சிட்டி பெர் யூனிட் வால்யூம். எனர்ஜி டென்சிட்டி பெர் யூனிட் வால்யூம். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸா இருந்ததுன்னா எனர்ஜி ஸ்டோர்டு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? ½ CV² கெப்பாசிட்டர்ல பை வால்யூம். இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல, இந்த ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எனர்ஜி டென்சிட்டி ஞாபகம் வந்துருச்சா? எனர்ஜி டென்சிட்டி இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 1/2 எப்சிலான் நாட் T². சரி, அன்னைக்கு எனக்கு எதுவுமே புரியல, தெரியல. அப்ப இப்ப படி. எனர்ஜி டென்சிட்டி என்னடா ஃபார்முலா? 1/2 எப்சிலான் நாட் T². 1/2 எப்சிலான் நாட் T². இதே இஎம்ஐ லெசன்ல எனர்ஜி டென்சிட்டி, எனர்ஜி ஸ்டோர்ட் பெர் யூனிட் வால்யூம், ½ Li². எனர்ஜி ஸ்டோர்டுன்னு இண்டக்டார் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு தெரியும் நல்லா. கெப்பாசிட்டரா இருந்தா ½ CV², இண்டக்டரா இருந்தா ½ Li² பை வால்யூம். இதை சால்வ் பண்ணா உனக்கு என்ன வரும்? V²/2 mu naught. எனர்ஜி டென்சிட்டி இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. தனித்தனியா படிங்க. 640 கிளம்பு. ஸோ எனர்ஜி டென்சிட்டி இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 1/2 எப்சிலான் நாட் E². எனர்ஜி டென்சிட்டி இன் மேக்னட்டிசம் ஸ்மால் u B²/2 mu naught. இதுக்கு முன்னாடி இவங்களை நீங்க சந்திக்கலன்னா இப்போ ஒரு ஹாய் சொல்லிடு, கண்டிப்பா படிச்சுக்கோங்க. எதுக்காக எனர்ஜி டென்சிட்டிக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாவும் எங்கள்கிட்ட சொன்னீங்க? ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், இதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அஜித் சொல்ற மாதிரி தனியால் கிடையாது. 50% எலக்ட்ரிக் ஃபீல்டும் 50% மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்தது தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ரைட்டா? அப்போ இப்போ என்ன எழுத போறேன்னா, யூ எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இந்நேரம் கரெக்டாக நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, சரி ரெண்டு பேரையும் ஆட் பண்ணணும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட எனர்ஜி டென்சிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட எனர்ஜி டென்சிட்டியும் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு கேட்க போற கேள்வி எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு கேட்க போறாங்க. எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் U = UE + UB. UE யார் சார் அவன்? 1/2 எப்சிலான் நாட் E². இங்க B²/2 mu naught. B²/2 mu naught. 1/2 எப்சிலான் நாட் E² பை B²/2 mu naught. முதல்ல படிங்க. இதுதான் அப்படியே ஆப்ஷன்ல இருந்தது. எனர்ஜி டென்சிட்டி ஆஃப், இல்ல சம் எல்லாம் கிடையாது. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பெருசா சம் வந்து இந்த சி இந்த ஃபார்முலால இருக்கும். E0 கொடுத்துட்டு B0 கேட்பாங்க, B0 கொடுத்துட்டு E0 கேட்பாங்க. வேற பெரிய சம் எல்லாம் எதுவும் இந்த லெசன்ல இல்லை. அப்படியே இல்லைனாலும் V ஃபார்முலால வச்சு C/√of mu or epsilon இந்த சம் கேட்கலாம். வேற எங்க சம் கேட்கறதுக்கு ஃபார்முலாவே கிடையாது. டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் எல்லாத்தையும். எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ½ எப்சிலான் நாட் T² + B²/2 mu naught கவனமா கத்துக்கணும். ரைட்டா? இப்பதான் நிறைய விஷயத்த உள்ள இருந்து தோண்டி எடுக்க போறோம். என்ன சொல்றது? ஒரே நிமிஷம்.
ஸ்ரீராம் 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 இட்ஸ் Yes, 12th sir. class ஸ்ரீராம். Our Sorry, next sure. class What? our next class Monday evening 6 o'clock. Okay, sir. Okay, bye. Thank you. கேட்கலாங்களே. So energy density 1/2 epsilon naught e square b square by 2 mu naught. So speed v equal to c by root of mu or epsilon r. இங்க c equal to e naught by b naught. இதெல்லாம் தான் சம் கேட்கலாம். பட் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு கேட்டா 1/2 epsilon naught e square b square by 2 mu naught கேர்ஃபுல்லா கத்துக்கணும். சரிங்க சார், புரிஞ்சிருச்சு. உங்களை எப்படி எல்லாம் இதை மாத்த போறாங்கன்னு கவனிங்க. இப்பதான் சொன்னேன், ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 50 ரூபாய், மேக்னெட்டிக் ஃபீல்டு 50 ரூபாய். அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு தானே. அப்போ உங்களால இதை உணர முடியுதான்னு பாருங்க. 1/2 epsilon naught e square 1/2 epsilon naught e square. என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க? b square by 2 mu naught 1/2 epsilon naught e square சேம் தானே. ஏன்னா இவனும் 50 ரூபாய், இவனும் 50 ரூபாய். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், டோட்டல் எனர்ஜி டென்சிட்டி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பிளஸ் மேக்னட்டிசம், இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம். அப்ப சால்வ் பண்ணா எப்சிலான் நாட் e ஸ்கொயர், இதுவும் ஆப்ஷன்ல இருக்கும், இதுவும் ரைட்டு தான். அப்ப எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு கேட்டாங்கன்னா ஒன்னு ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்முலா ரெண்டுத்தையும் சொல்லிடணும். இல்லைன்னா வெறும் ஒரே நிமிஷம், அந்த ஸ்ரீராம்க்கு ஒரு மெசேஜ் பண்றது. ரைட். So u equal to epsilon naught e square, u equal to epsilon naught e square. கத்துக்கிட்டீங்களா? எனர்ஜி டென்சிட்டி u equal to epsilon naught e square. ஒருவேளை மேக்னெட்டிக் ஃபீல்டா இருந்த, listen பை. So u equal to ue plus ub, ue b square by 2 mu naught, ub b square by 2 mu naught. ஸோ டோட்டலா b ஸ்கொயர் பை மியூ நாட். ஏன்னா 1/2 1/2 ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. ரைட்டா? ஸோ அப்போ உங்ககிட்ட 3 கொஸ்டின் கேட்க போறேன். எப்படி கேட்பாங்க? இந்த கொஸ்டின் அப்படியே எல்லாரும் படிச்சுக்கோங்க. எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு கேட்டா ஆப்ஷன்ல 3 விதமா நம்மளை ஏமாத்தலாம். ஆப்ஷன் 1 1/2 எப்சிலான் நாட் e ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பை 2 மியூ நாட், இது இருக்கலாம். ரைட்டு. இல்ல வித் ரெஸ்பெக்ட் ல மட்டும் சொன்னீங்கன்னா எப்சிலான் நாட் e ஸ்கொயர், வித் ரெஸ்பெக்ட் b ல மட்டும் சொன்னீங்கன்னா b ஸ்கொயர் பை மியூ நாட், b ஸ்கொயர் பை மியூ நாட். இந்த 3 ஆப்ஷனும் ரைட்டு தான். 50 ரூபாய் 50 ரூபாய், இங்க 50 பிளஸ் 50 100 ரூபாய், 50 பிளஸ் 50 100 ரூபாய், வித் ரெஸ்பெக்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், வித் ரெஸ்பெக்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த பேஜ் தான் உனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டா படிச்சு வச்சுக்கோங்க. வெறுமனே எனர்ஜி டென்சிட்டின்னு கேட்டாங்கன்னா நீங்க இதுதான் எழுதணும். ஆனா உன்னை ஏமாத்துறதுக்கு ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டின்னு கேட்டா என்ன பண்றது சார்? ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் electromagnetic wave, average energy density of electromagnetic wave. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஓடுது, ஏற்கனவே 1/2ன்னு சொன்னா, அப்போ 1/4 எப்சிலான் நாட் e ஸ்கொயர். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? ஆவரேஜ், கண்டிப்பா இங்க ஆவரேஜ் எழுதணும். ஆவரேஜ்னா அதுல பாதி. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட எனர்ஜி டென்சிட்டி 1/2 எப்சிலான் நாட் e ஸ்கொயர், ஆவரேஜ்னு கேட்டா அதுல பாதி. அப்படியே மேக்னட்டிசம் எழுதுங்கப்பான்னு கேட்டா b ஸ்கொயர் பை 4 மியூ நாட். எழுதிட்டீங்களா? இது தனித்தனியா. இப்போ உங்ககிட்ட கேட்க போற கேள்வி, ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். யாராவது யோசிக்கிறியா? என்ன பண்ணிருப்பாங்க? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும் சார். 1/4 எப்சிலான் நாட் e ஸ்கொயர் b ஸ்கொயர் பை 4 மியூ நாட். கரெக்டா? இது ஆப்ஷன் 1, இது ரைட்டு. அப்புறம் இவனும் ஈக்குவல் தானே. அப்ப ஈக்குவலா இருந்தா இவனுக்கு பதிலா 1/4 எப்சிலான் நாட் e ஸ்கொயர், இவனுக்கு பதிலாவும் 1/4 எப்சிலான் நாட் e ஸ்கொயர். 1/4 1/4 என்ன ஆயிடுச்சு? 1/4 எப்சிலான் நாட் e ஸ்கொயர். ஆக்சுவலா இது யாரு தனியா?
எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல மட்டும். ஆனா ஆவரேஜ்னு கேட்கும்பொழுது 2 1/4 ஆட் பண்ணா 1/2ன்னு ஆயிடுது. கொஷினை நீங்க கவனமா ரீட் பண்ணணும். வெறும் எனர்ஜி டென்சிட்டின்னு கேட்குறாங்களா, ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டின்னு கேட்குறாங்களான்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இதோட இன்னொரு ஆப்ஷன் என்னவா இருக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? இன்னொரு ஆப்ஷன் என்னவா இருக்கும்? ட்ரை பண்ணு. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு இ வச்சு சொல்லிட்டேன்ல, வித் ரெஸ்பெக்ட் டு பி வச்சு சொல்லு. பி ஸ்கொயர் பை 4 மியூனா, பி ஸ்கொயர் பை 4 மியூனா, அதனால என்ன ஆயிடுச்சு? பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட்டு. 2 mu naught. அவ்வளவுதான். இது ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். கொஷினை சரியா ரீட் பண்ணணும். ரைட்டா? ஸோ உங்களோட புரிதலுக்காக இந்த பேஜ் நான் ரெண்டா பிரிச்சு எனர்ஜி டென்சிட்டி ஆவரேஜ் எழுதி காட்டவா? பாரு, எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே ஒரே பேஜில் எழுதிடுறேன். இந்த இடத்துல ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இப்படி கேட்டாங்கன்னா இவன் U equal to UE plus UB, U average equal to UE average, UB average. இங்க 1/2 epsilon naught E square B square by 2 mu naught. இங்க 1/4 epsilon naught E square B square by 4 mu naught. இங்க 1/2 epsilon naught E square plus இவனுக்கு பதிலா 1/2 epsilon naught E square, அதனால epsilon naught E square. இங்க ரெண்டு பேரும் சேம்ன்றதுனால டைரக்டா எழுதினேன் 1/2 1/2 1/2 epsilon naught E square. கத்துக்க முடியுதா? அடுத்தது B square by 2 mu naught, B square by 2 mu naught, B square by 4 B square by 4, அதனால 2 mu naught. தெரியுதா? அப்படியே இதை மட்டும் எழுதி பார்த்து படிச்சுக்கோ. எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஃபுல்லா தென் பாதி பாதி. கத்துக்கிட்டீங்களா எல்லாருமே? நல்லா புரிஞ்சிச்சா? ரைட். ஸோ இந்த போர்ஷனும் தவிர்க்க முடியாத நீங்க படிச்சுதான் ஆகணும். ரொம்ப நல்லா கத்துக்க வேண்டியது. சரி, இதெல்லாம் ஓகே. அடுத்தது இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தேவைப்படும். ஏன்னா இன்னும் இன்டென்சிட்டி பேசணும், அதுக்கப்புறமா ப்ரெஷர் பேசணும், அப்புறம் மொமெண்டம் பேசணும். இவ்வளவு வேலை இருக்கு நமக்கு. செக் பண்ணிடுவோமா? இன்டென்சிட்டி எத்தனை லெசன்ல தான் இந்த இன்டென்சிட்டி படிக்கிறது? வே ஆப்டிக்ஸ், டியூவல் நேச்சரு, இங்க 11th சவுண்டு, எல்லா லெசன்லயும் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி இன்டென்சிட்டி இன்டென்சிட்டினா என்னங்க சார்? இப்ப ஒரு பேச்சுக்கு உங்க அம்மா கிச்சன்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களை கூப்பிடுற, கொஞ்சம் கம்மியா கூப்பிடுறீங்க. கம்மியானா சவுண்ட் கம்மியா கூப்பிடுறீங்க. அப்ப அவங்க காதுல சரியா விழல. ரைட்டா? இன்னும் கொஞ்சம் லவுடா கூப்பிடுறீங்க, அவங்க காதுல விழுது பக்கத்துல ஏன்டா வந்து கத்துறேன்னு கேட்குறாங்க. இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டினா உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா மெஷர், அளவு. அளவு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு ஒரு பெரிய ஊர்ல நீ மட்டும்தான் இருக்க, அப்ப இன்டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சின்ன ஊருக்குள்ளார ஒரு 10,000 பேர் இருக்காங்க, அப்ப இன்டென்சிட்டி ஆஃப் பீப்புள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. கரெக்டா? கச்ச 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 கச்சன்னு இருப்பாங்க. அப்ப இன்டென்சிட்டினா அளவு. அளவு எதோட இன்டென்சிட்டி? இப்போ ரூம்ல இருக்கக்கூடிய அப்படியே லைட்டை கவனிங்க. பிரைட்டா இருந்தா லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன கேண்டில் மட்டும் ஏத்துங்க, இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இன்டென்சிட்டினா அளவு. அப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போறேன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட இன்டென்சிட்டி. இப்போ நீ ஒரு ரூம்ல இருக்க, உன் மொபைல்ல சரியா டவர் கிடைக்கல, நெட் கிடைக்கல. என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ரூம்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அதே நீங்க வீட்டுக்கு வெளியில ஃபோன் வரும்போது கூட எல்லாருக்கும் இந்த நிகழ்வு நடந்திருக்கும். டேய் உள்ள சரியா சவுண்ட் கேட்கல, டவர்ல போல இருக்கு, நான் வெளியில வந்து பேசுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. எல்லாரும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருப்போம். அப்ப வெளியில வரும்பொழுது இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால என்ன சொல்றது, ஈஸியா கிடைக்குது.
ஒரு நியா நானா ஷோல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பத்தி ரொம்ப பிரமாதமா பேசினாங்க. ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாரு அவர். உடம்புக்கு எப்படி உயிரோ ஃபோனுக்கு அப்படிதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். பார்க்க முடியாது, அது இருந்தாதான் ஃபோன் வேலை செய்யும். கரெக்ட் தானே? ஸோ உயிரை பார்க்க முடியாது, இருந்தாதான் வாழ முடியும். ஃபோன் வேலை செய்யணும்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ன்ற இந்த வேவ் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே பண்ண முடியும்னு தெரியும். ரைட் பஸ். ஸோ அந்த கதைக்கு போக வேண்டாம். அப்படிங்க வந்துருங்க. இன்டென்சிட்டி உடலில் இருக்கிற உயிர் போன்றது தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இல்லாத இப்போ வாழ முடியலன்ற ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அந்த அளவு அடிக்ட் ஆகி போய் கிடக்கிறோம். ரைட் பை. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட இன்டென்சிட்டி பெரும்பாலும் ஐ தான். எனர்ஜி கிராஸ் ஆகுது எவ்வளோ ஏரியாவில் எவ்வளோ டைமில். முதல்ல படிங்க. இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கேட்கும் பொழுது எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைமு. எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைமு. ரைட்டா? ஃபார்முலா படிச்சிங்களா? இதுக்கு யூனிட் போட்டு காட்டுங்க சார். எனர்ஜி அப்போ காலங்காலமாக ஜூல் தான். ஏரியா மீட்டர் ஸ்கொயர், டைம் செகண்ட், ஜூல் மீட்டர் பவர் -2 செகண்ட் பவர் -1. சரி, புரிஞ்சிருச்சு. வேற ஏதாவது யூனிட் இருக்கா? இன்டென்சிட்டி அப்படியே கூட பேரலா படிச்சுவாங்க. எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். இந்த எனர்ஜி பை டைம் நாங்க எங்கேயோ பார்த்துருக்கோம் சார். பவருக்கு பதிலா ஒர்க் பை டைம்னு படிச்சோம். ஒர்க்கும் எனர்ஜியும் ஒண்ணுதான்னு எங்களுக்கு தெரியும். அதனால பவர் பை ஏரியான்னா கூட இன்டென்சிட்டி தானா? ஆமா, பவர் பை ஏரியா. இதுக்கு யூனிட் கத்து கொடுங்க. வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர். வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் கத்துக்கிட்டீங்களா? சரிங்க சார், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரே நிமிஷம். இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து ஒரு பாயிண்ட் சோர்ஸ்ல இருந்து வெளியில வருது, ஒரு லைன் சோர்ஸ்ல இருந்து வெளில வருது. சோர்ஸ்னா என்ன? இதுல இப்போ ஒரு பாட்டு எங்க இருந்து கேக்குது? மொபைல்ல இருந்து கேட்கலாம், ரேடியோல இருந்து கேட்கலாம், வேற எதுல இருந்து வேணாலும் கேட்கலாம். அப்ப அதான் சோர்ஸ். லைட் எங்க இருந்து வருது? பல்ப்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கு. அப்ப அதான் சோர்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து வெளில வருது. அந்த சோர்ஸ் கவனமா கவனிங்க. உங்க கொஸ்டின் பேப்பர்ல பாயிண்ட் சோர்ஸ்னு இருந்தா ஒரு சம் போடணும், லைன் சோர்ஸ்னு இருந்தா வேற ஒரு சம் போடணும். சார் புரியலையே. இன்டென்சிட்டி பவர் பை பாயிண்ட் சோர்ஸா இருந்தா ஸ்பியர், ஏரியாவுக்கு பதிலா 4πr². லைன் சோர்ஸா இருந்தா சிலிண்டர் 2πrl. மறக்கவே மறக்காத, இது ஒரு தவிர்க்க முடியாத சம்மு. இங்க மட்டும் இல்ல, வேவ் ஆப்டிக்ஸ்லயும் அதே மாதிரி 11th வேவ்ஸ்லயும் சோர்ஸ் பாயிண்ட்னு கண்டுபிடிச்சிட்டாலே பை 4πr² தான். அப்ப இன்டென்சிட்டிக்கும் டிஸ்டன்ஸுக்கும் ரேஷியோ சம் 1/r² வச்சு போடணும். லைன் சோர்ஸா இருந்தா 2πrl. கத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும், இன்டென்சிட்டிக்கும் ஆம்ப்ளிடியூடும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர். இன்டென்சிட்டிக்கு பாயிண்ட் சோர்ஸா இருந்தா 1/r². அப்போ ஏ ப்ரொபோர்ஷனல் டு 1/r. இதையும் படிச்சுக்கோங்க. ஐக்கும் ஆருக்கு என்னடா சம்பந்தம்னா 1/r². ஏக்கும் ஆருக்கு என்னடா சம்பந்தம்னா 1/r. இது எந்த சோர்ஸா இருந்தா மட்டும்பா? பாயிண்ட் சோர்ஸா இருந்தா மட்டும்தான். உங்க கொஸ்டினை ரீட் பண்ணும் பொழுதே சோர்ஸ் பாயிண்ட் சோர்ஸ்னு தான் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி லைன் சோர்ஸா இருந்தா இன்டென்சிட்டி P/2πrl. intensity directly proportional to square of the amplitude. A square is proportional to 1/r. A is proportional to 1/√r. ரைட்டா? ஸோ ரெண்டுத்தையும் கவனமா கத்துக்கணும். சோர்ஸ் லைனா பாயிண்டான்ட்டு. அப்போ உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு நான் ஒரு டேபிள் போட்டு காமிச்சிடுறேன். பாயிண்ட் சோர்ஸ், லைன் சோர்ஸ். இன்டென்சிட்டியான ஈக்குவேஷன் என்ன? P/4πr². இன்டென்சிட்டிக்கான ஈக்குவேஷன் என்ன? P/2πrl. ஐக்கும் ஆருக்கு என்ன சம்பந்தம்? 1/r². ஐக்கு ஆருக்கு என்ன சம்பந்தம்? 1/r. ஆம்ப்ளிடியூட் 1/r. ஆம்ப்ளிடியூட் 1/√r. அதனால ரேஷியோ சம் வரும்பொழுது உனக்கு நல்லா தெரியும்.
I2 by I1 equal to R1 square by R2 square. A2 by A1 equal to R1 by R2. I2 by I1 equal to R1 by R2. A2 by A1 equal to root of R1 by R2. இவ்வளவுதான் ப்ராப்ளம் சால்விங் ஐடியா. பட் சோர்ஸ் என்னன்றதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். பாயிண்ட் சோர்ஸா லைன் சோர்ஸான்னு தெரிஞ்சுக்கணும். ரைட்டப்பா, எல்லாருக்கும் இது கிளியரா புரிஞ்சிச்சா? ஓகே. அங்கிருந்து இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம போறோம். என்ன சார் இது? ஜென்ரலா இன்டென்சிட்டிக்கு என்னடா ஃபார்முலா? வார்த்தையா சொல்லுங்களேன். இன்டென்சிட்டிக்கு எனர்ஜி சார் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். ரைட்டா? எனர்ஜி. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட திருப்திக்காக வால்யூமால டிவைட் பண்ணி வால்யூமால மல்டிப்ளை பண்ண போறேன். இவன் யாருன்னு யாராவது டக்குன்னு கண்டுபிடிங்க. எனர்ஜி டென்சிட்டி. அவ்வளவுதான், எனர்ஜி டென்சிட்டி. அப்போ ஸ்மால் யூ இன்டு வால்யூம் பை ஏரியா இன்டு டைம் எழுதலாமா? இது ஒரு விஷயம் அப்படியே கேட்ட கொஸ்டின். இங்க பாரு, இப்போ இந்த எனர்ஜி டென்சிட்டி இருக்குல்ல யூ, வால்யூம் என்னோட விருப்பத்துக்கு ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ் எழுதலாம் தானே? வால்யூம் ஈக்குவல் டு எல் இன்டு பி இன்டு ஹெச். எல் இன்டு பியை நான் ஏரியான்னு எடுத்துக்கிட்டேன், டிஸ்டன்ஸ் பை ஏரியா இன்டு டைம். போயிடுச்சா? கத்துக்கிட்டீங்களா? இப்ப அடுத்து என்ன நடக்கும்னு யாராவது சொல்லுங்க. அந்த ஈக்குவேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க. இங்க என்னவோ நடக்க போகுது. எனர்ஜி டென்சிட்டி யூ இருக்கு, ஏரியா ஏரியா போயிடுச்சு. இவன் யாரு? வெலாசிட்டி இல்லனா ஸ்பீடு. அவ்வளவுதான், வெலாசிட்டி இல்ல ஸ்பீடு. அவ்வளவு ரொம்ப நல்லா சொன்னீங்க. அப்ப இன்டென்சிட்டி ஈக்குவல் டு எனர்ஜி டென்சிட்டி இன்டு ஸ்பீட் ஆஃப் லைட். நீங்க தேடி வந்த ஈக்குவேஷன் இவன் தான். இவனை வச்சுதான் சம் போட போறோம். இன்டென்சிட்டிக்கும் எனர்ஜி டென்சிட்டிக்கு என்னடா சம்பந்தம்? இன்டென்சிட்டி ஈக்குவல் டு எனர்ஜி டென்சிட்டி இன்டு ஸ்பீட் ஆஃப் லைட். உங்களுக்கு தெரியுமா, இந்த எனர்ஜி டென்சிட்டியை ஆவரேஜ்னு எடுத்துக்கணும். அப்போ இன்டென்சிட்டி ஈக்குவல் டு ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி இன்டு ஸ்பீட் ஆஃப் லைட். ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி இன்டு ஸ்பீட் ஆஃப் லைட். ரைட்டா? இப்போ நீ நம்பலன்னா இன்டென்சிட்டிக்கு பவர் பை ஏரியான்னு சொல்லி கொடுத்தனா, இல்லைன்னா எனர்ஜி கிராசஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம் சொல்லி கொடுத்தனா, இங்க என்ன இருக்கு பாருங்க, யூ ஆவரேஜ் இன்டு சியா. யூ ஆவரேஜுக்கு பதிலாக எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூமா, சியா. அப்படியே யூனிட் போட்டு பாரு ரெண்டுத்துக்கும். மேல ஜூல் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட், அப்படி இங்க போட்டு பாருங்க, ஜூல் மீட்டர் கியூப் மீட்டர் பெர் செகண்ட், ஜூல் பெர் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட். வந்துருச்சா பாருங்க. இனிமேல் இன்டென்சிட்டிக்கு நீங்க ரெண்டு ஃபார்முலா கத்துக்கணும். என்ன சார் இது? இன்டென்சிட்டி ஈக்குவல் டு எனர்ஜி கிராசஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம், பவர் பை ஏரியா. இன்டென்சிட்டி ஈக்குவல் டு ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி இன்டு ஸ்பீட் ஆஃப் லைட். ஏன் இந்த இடத்துல நீங்க ஸ்பீட் ஆஃப் லைட்னு போட்டீங்க, வெலாசிட்டின்னு போடக்கூடாதா? ஏன்னா இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எவ்வளவு ஸ்பீட்ல போகும்? 3 × 10⁸ போகும். அதனாலதான் கண்டிப்பா சி போடணும். அப்போ உங்கள்ட்ட கேட்க போற கேள்வி, இன்டென்சிட்டியை கொடுத்து ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி கேட்கலாம், ஆவரேஜ் எனர்ஜி கொடுத்துட்டு இன்டென்சிட்டி கேட்கலாம். ஒன்னு சிஆல மல்டிப்ளை பண்ணுவேன், இல்ல சிஆல டிவைட் பண்ணுவேன். ஒருவேளை யூ ஆவரேஜ் கேட்டாங்கன்னா I/C. மறக்க முடியாத, ஒழுங்கா படிச்சுக்கோங்க. ஒண்ணுமே இல்ல, இங்க இந்த ஒரு ஃபார்முலால இருந்து அழகா எடுத்துட்டு வந்துடலாம். ஏரியா இன்டு டைம். இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாத்திர பழக்கத்தை கத்துக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கரெக்டா? எனர்ஜி டென்சிட்டி, வால்யூம், ஏரியா, டைம். வால்யூமுக்கு பதிலா ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டி. இப்போ இன்டென்சிட்டி ஈக்குவல் டு எனர்ஜி டென்சிட்டி இன்டு ஸ்பீட் ஆஃப் லைட். சூப்பரா? அவ்வளவுதான் இன்டென்சிட்டி ரிலேட்டட் சம்ஸ் எல்லாமே. இதுல வேற எந்த சம்மும் வராது. இவ்வளவுதான். நீ நைட் உட்காந்து சால்வ் பண்ணும்போது ஒரு சம் கூட உனக்கு டவுட் வராது, உட்காந்து சால்வ் பண்ணீங்கன்னா. ரைட்டா? அடுத்தது இன்னும் 2-3 டாபிக் தான் முடிச்சா நம்ம ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். மொமெண்டம் சொல்லி கொடுங்க சார். உனக்கு இனிமேல் தான் நிறைய டவுட் வரணும். மொமெண்டம் சார், மொமெண்டம்னா ஜென்ரலா என்ன? P = மாஸ் இன்டு வெலாசிட்டி. P = மாஸ் இன்டு வெலாசிட்டி. மொமெண்டம் P = மாஸ் இன்டு வெலாசிட்டி. ரைட்டா? ஒரே நிமிஷம். கரோலின், குட் ஈவினிங்.
கரோலின் கேக்குதா? குட் ஈவினிங் சார். கேக்குது சார். ஏம்மா என்னாச்சு லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு? ஆமா சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். சரிடா, கொஞ்ச நேரம் கழிச்சு ரெக்கார்டர் பார்த்து முடிச்சிரு. ஓகே சார். ரைட். மொமெண்டம் பத்தி சொல்லிக் கொடுங்க சார். இப்போ கேள்வியை ஒழுங்கா புரிஞ்சுக்கோங்களேன். இந்த கேள்வி யாரோடு அப்படின்னா, மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இதே கொஷின் தான் டியூவல் நேச்சர் லெசன்ல மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான்னு படிச்சீங்க. ரெண்டும் ஒண்ணுதான். இங்க என்ன படிக்கிறியோ அங்க அதே தான் திரும்பி படிக்க போறேன். மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். கொஷினை புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இதோ அப்படியே வந்துட்டு இருக்கு, உன் போனுக்கு அப்படியே வந்துட்டு இருக்கா டவர்ல இருந்து. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட மொமெண்டம் என்னவா இருக்குன்றதுதான் என் கேள்வி. சரி, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, மொமெண்டம் கண்டுபிடிக்கணும்னா மாஸ் வேணுமா? P ஈக்குவல் டு mv தானே. மாஸ் இருக்கிற பொருளுக்கு தான் மொமெண்டம் கண்டுபிடிக்க முடியும் தாத்தா. மாஸ் இருக்கிற பொருளுக்கு தான் மொமெண்டம் கண்டுபிடிக்க முடியும். மாஸ் இல்லைன்னா எப்படி மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது? ரைட்டா, இங்க வாங்களேன். மொமெண்டத்துக்கு என்ன ஃபார்முலானா, எனர்ஜி மட்டும்தான் இருக்கு, மாஸ் இல்ல. எனர்ஜி மட்டும் இருந்து மாஸ் இல்லாத ஆட்கள் யாரு? தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஃபோட்டான். there is no mass, only energy. electromagnetic wave, only energy, there is no mass. கரெக்டா? ஒன்றும் இல்லைப்பா, ஃபோட்டான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஒன்று தான். லைட்ல இருந்து கொட்டுறது தான் ஃபோட்டானு. அந்த ஃபோட்டான் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இங்கே படிச்சுன்னு இருக்கும். ரைட்டா? ஐன்ஸ்டீனும் பிளாங்கும் சுற்றி சுற்றி இதே தான் சொல்லிட்டு வருவாங்க. இட் இஸ் அ டிஸ்கிரீட் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி கால்ட் எஸ் குவாண்டா லைக் அ ஃபோட்டான். அந்த ஃபோட்டான் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். நீ வேணும்னாலும் வேணாம்னாலும் இப்போ ரூம்குள்ளார அவ்வளோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்கு. நீ என்ன பல்ப் யூஸ் பண்றேன்னு தெரியல, அதுல இருந்து வர்றது எல்லாம் ஃபோட்டான்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். நீ என்ன சிம் எது யூஸ் பண்றீங்கன்னு தெரியல, ஏர்டெல்லா பிஎஸ்என்எல்ல, அங்க உன்னை சுத்தி இருக்கிறது ஃபுல்லா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அப்படியே பேய் உன்னை ஃபாலோ பண்ற மாதிரி உன்னை சுத்தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ரைட்டா? மீடியம் இல்ல, திடீர்னு ஒரு நாள் கடவுளுக்கு கோவம் வந்து பூமியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா கூட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இங்க தனியா வாழும். ஏன் சார்? தே டு நாட் ரெக்வயர் எனி மெட்டீரியல் மீடியம். அது மட்டும் ஜாலியா இருந்துகிட்டே இருக்கும். ரைட்டப்ப? ஸோ மொமெண்டம் மாஸ் இருந்தா எம்வின்னு தெரியும். மாஸ் இல்லாத ஆட்களுக்கு மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது? E by c. தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. மொமெண்டம் E by c. நம்ப மாட்டோம் சார். P equal to எனர்ஜிக்கு h nu. பிளாங்கோட ஈக்குவேஷன் என்ன? h nu by c. ஒரு வேவோட ஸ்பீடை நீங்க கண்டுபிடிக்கணும்னா அந்த வேவோட ஃப்ரீக்வன்சி, அந்த வேவோட வேவ் லென்த், இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். நான் டிஆர்பி படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் மனப்பாடம் தான் பண்ணுவோம் நிறைய. நான் மட்டும் சி ஈக்குவல் டு நியூ லாம்டா, சி ஈக்குவல் டு நியூ லாம்டா, சி ஈக்குவல் டு நியூ லாம்டான்னு பாட்டு பாடிட்டு 4 டைம் எழுதி பார்த்துட்டு இருந்தேன். அவன் தான் சொன்னது இல்லையா பெரியாண்டி சேர்ன்னு சொல்லிட்டு டிஆர்பி. இது ஏன்டா அப்படி படிச்சுன்னு இருக்க, அப்படி படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமை இதே மாதிரி தான் நோட்ல கோடு போட்டு காட்டினாரு. இது பாரு, இதுதான் ஒரு வேவு. இந்த வேவோட ஸ்பீடு எவ்வளோன்னு தெரியணும் தானே. இப்போ ஒரு வேவ்னா கண்டிப்பா அதுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கும் தானே, கண்டிப்பா அதுக்கு வேவ் லென்த் இருக்கும் தானே. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா அது எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியானாரு. அதை விட்டு நான் என்ன பண்றது, ரெண்டக பாட்டுல சி ஈக்குவல் டு நியூ லாம்டா, சி ஈக்குவல் டு நியூ லாம்டான்னு ஜாலியாக கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது ஏதோ புரியாத காலகட்டம். ஸோ அந்த மாதிரி நீயும் பண்ணிடாதுன்றதுக்காக தான் முன்னாடியே சொல்றது. சி ஈக்குவல் டு நியூ லாம்டா. அப்போ ஒரு வேவோட ஃப்ரீக்வன்சியையும் ஒரு வேவோட வேவ் லென்த்தையும் ப்ராடக்ட் பண்ணும் பொழுது உனக்கு கிடைக்கிறது சி. சரிங்க சார். இப்ப நியூக்கு பதிலா சி பை லாம்டா ஒத்துக்கிறீங்களா? சி பை லாம்டா அப்படிங்க வாங்க. ஹெச் இந்த நியூக்கு பதிலா சி பை லாம்டா, இங்க ஒரு சி அனாதையா இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் காலி பண்ணிட்டா மொமெண்டம் ஈக்குவல் டு ஹெச் பை லாம்டா. momentum equal to h by lambda. ரைட்டா? ஸோ அப்போ மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான், மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் E by c. நீ ஒருவேளை எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுக்கு மாஸ் இல்லையே, அதனால மொமெண்டம் இல்லை, நோ மொமெண்டம் டிக் பண்ணிட போற. கண்டிப்பா மொமெண்டம் இருக்கும்.
ரைட்டாப்பா? கண்டிப்பா மொமெண்டம் இருக்கும். அந்த மொமெண்டம் நீங்க சொல்ற மாதிரி எம்வியா இருக்காது, E/C-ஆ இருக்கும். புரிஞ்சுக்கோங்க இப்ப. ஒரு மெட்டீரியல் பாடியோட மொமெண்டம் தான் எம்வி. இந்த மாதிரி வேவ் நேச்சர் பாடியோட மொமெண்டம் E/C. ஒரு புல்லட் வேகமா போகுது, சினிமால காட்டுற மாதிரி உன்னை யாரோ வேகமா ஒன்ன வேண்டாம் யாரையாவது துப்பாக்கியில சுட்டாங்கன்னு வச்சுக்கோயேன். நிறைய சினிமாக்கள்ல இந்த புல்லட் அப்படியே வந்துகிட்டே இருக்கும், ஜாலியா வந்துகிட்டே இருக்கும். அந்த தமிழ் படம் 2 பார்த்துருந்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். கிளம்பி ரொம்ப நேரம் ஆகும், அப்புறம் தான் வந்து சேரும். ஸோ அந்த புல்லட் போகும்பொழுது அந்த புல்லட்டுக்கு மாஸ் இருக்கு, அந்த புல்லட் ஒரு வெலாசிட்டியில போகுது. ஸோ மொமெண்டம் எம்வி. அதாவது மெட்டீரியல் பாடியா இருந்தா எம்வி, தென் இந்த மாதிரி வேவ் பாடியா இருந்ததுன்னா E/C. வேவ் நேச்சர் உள்ள பொருளா இருந்தா E/C. சூப்பரா கத்துக்கிட்டீங்களா? மொமெண்டம் பேசிட்டோமா? அடுத்தது இங்க பாருங்களேன். போன் எடுத்துருவோம் ஒரு நிமிஷம், அதுல இருக்க எடுத்துக்கும். மொமெண்டம் E/C, ரைட். ரேடியேஷன் ப்ரெஷர் அண்ட் ரேடியேஷன் ஃபோர்ஸ், ரெண்டு இம்பார்ட்டன்ட் டாபிக். இதோட கிளாஸ் முடிய போகுது. இந்த டாபிக் முடிஞ்சா லெசன் முடிஞ்சிடும். ரேடியேஷன் ப்ரெஷர் அண்ட் ரேடியேஷன் ஃபோர்ஸ். ரேடியேஷன் ப்ரெஷர் அண்ட் ரேடியேஷன் ஃபோர்ஸ். ரைட்டா? நான் மொபைல் எடுத்துறேன். கொடுத்துட்டு எடுத்துருவா. ஸோ ரேடியேஷன் ப்ரெஷர் அண்ட் ரேடியேஷன் ஃபோர்ஸ். இதில் ரெண்டு கேஸ் சொல்லி தரவா. ஃபர்ஸ்ட் கேஸ், நீங்கள் எப்பவுமே கொஷினை ஒழுங்காக ரீட் பண்ணணும். கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸா, கம்ப்ளீட்லி அப்சார்பிங் சர்ஃபேஸான்னு பார்த்துட்டு தான் எந்த ஃபார்முலா போடணும்னு நம்ம முடிவு பண்ணணும். இங்கே பாருங்க, கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட். ஆக்சுவலி இந்த லெசனோட லாஸ்ட் பேஜுக்கு நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி படிக்கணும், அவ்வளோதான். கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ். இங்கே பாருங்களேன், இது ஒரு கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ். இந்த இடம் கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட்ன்றதுனால இப்படி போட்டு காட்டுறேன். இங்கேருந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் போகுது, போய் வேகமாக படுது. நான் சொல்றதெல்லாம் அப்படியே கற்பனையாக வச்சுப்பாரு. பட்டு அப்படியே திரும்ப வருது. உன் கையில் ஒரு பால் கொடுத்துட்டேன், நீ இங்கே நிற்கிற ரொம்ப அழகா. அப்போ உன் பால்ல அந்த உன் கையில் இருக்கிற பாலை வந்து த்ரோ பண்றீங்க, வேகமா இதில் பட்டு போய் திரும்ப வருது. யாராவது இந்த கொஷினோட சேஞ்ச் இன் மொமெண்டம் சொல்ல முடியுமா? 1000 முறை சொல்லி கொடுத்துருங்க, பதில் சொல்லுங்க. ஒரு பால் போயிட்டு செவுத்துல பட்டு திரும்ப உன் கைக்கே வருது, அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ? 0. ஏமா 0? சும்மா ஃப்ரீயா பேசு. ஏன் 0? நீ திங்க் பண்ணிருப்பில்ல 0 இப்படிதான் 0ன்ட்டு. அந்த காரணத்தை சொல்லு. அது தப்பா சரியா நான் சொல்றேன். நெட் டிஸ்பிளேஸ்மென்ட் 0. நெட் டிஸ்பிளேஸ்மென்ட் 0, அதனால மொமெண்டம் 0. மொமெண்டத்துக்கும் டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்கு என்ன ரிலேஷன் மோனிஷ்? So velocity and distance by time la sir, displacement by time. So displacement ரைட். வேற பதில் நான் உன்னோட பதிலுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். தர்ஷா உன்னோட பதிலுக்கு Sir, -2 MV. எக்ஸலன்ட். 2 MV, -2 sir. MV, அவ்வளவுதான். 2 MV. தர்ஷா நீ எப்படி யோசிச்சேன்னு நான் சொல்றேன். போகும்பொழுது ஒரு MV, வரும்பொழுது ஒரு MV, MV minus MV 0. நீ இப்படிதானே யோசிச்ச? Yes, sir. Initial minus final நினைச்சிட்டேன் சார். அதேதான். ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் MV ஆக்சுவலா லெஃப்ட் டைரக்ஷன்ல வருது, -MV. ஃபார்முலால ஒரு -MV, அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் -2MV. ரைட்டா? இது தர்ஷாவுக்கான பதில். மோனிஷ் உனக்கு நீ என்ன காரணம் சொன்ன அப்படின்னா, வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ன்னு சொன்னேன். கரெக்டா? ஆக்சுவலா என்னன்னா, ஒரு பாடி ரைட் சைட்ல போகும்பொழுது டேக்கனஸ் பாசிட்டிவ், லெஃப்ட்ல வரும்பொழுது டேக்கனஸ் நெகட்டிவ். எப்பவுமே நான் உங்ககிட்ட கேட்டது வெறும் மொமெண்டம் மட்டும் கேட்கல, சேஞ்ச் இன் மொமெண்டம்னு கேட்டிருக்கேன். நான் என் கையில இருந்து ஒரு பாலை த்ரோ பண்ணிட்டேன், அது அந்த செவுத்துல பட்டு திரும்ப என் கைக்கே வந்திருக்கு. இப்ப எவ்வளோ மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்டிருக்கேன். அப்ப எவ்வளவு மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருக்குன்னா, மொமெண்டம் சேஞ்சுக்கு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான் ஃபார்முலா. தென் ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் போடும்போது ஆன்சர் என்ன வந்துருச்சு? 2MVன்னு இங்க வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, அதனால சேஞ்ச் இன் மொமெண்டம் 0 அப்படி சொல்ல முடியாது இந்த இடத்துல. சரிதா? Okay sir.
இப்போ இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க. நான் அப்படியே லாஸ் ஆஃப் மோஷனையும் சேர்த்து இங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இப்போ அதே பாடி இங்க இருக்கு. அந்த பால் இப்படி பட்டு இப்படி திரும்பி வருது. ரைட்டா? இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பால் இந்த பக்கம் பட்டு இந்த பக்கம் திரும்பி வருது. சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னவா இருக்கும்? படிச்சிருக்கீங்களே, எத்தனை முறை சொல்லி கொடுத்துருக்கேன். 2mv cos theta. அவ்வளவுதான். 2mv cos theta. இதே ஃபோர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? del p by del t 2mv cos theta by t. அங்கங்களா இந்த கொஷின் லாஸ் ஆஃப் மோஷன்ல பால் செம்மு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேரா போய் பால் பட்டு நேரா கையில வந்தா சேஞ்ச் இன் மொமெண்டம் 2mv, ஃபோர்ஸ் 2mv by t. செட்டைன் ஆங்கிள் பட்டு திரும்பி வந்தா 2mv cos theta by t. போய் செவுத்துல வேகமா பட்டு அங்கேயே ஒட்டிக்கிச்சுன்னா வெறும் mv. கரெக்டா? வெறும் mv. திரும்பி வரல. கம்ப்ளீட்லி அப்சார்பிங் வெறும் mv. ரைட்டா? அப்ப அதே சம் தான் இங்கேயுமே. என்ன பண்ண போறோம்னா, ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் நேரா போயிட்டு ஒரு கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டர் சர்ஃபேஸ்ல பட்டு திரும்பி வருது. இது வெறும் நீட் சிலபஸ் மட்டும்தான், அதை மட்டும் படிச்சுக்கோங்க போதும். இப்போ இதுல பட்டு திரும்பி வரும்பொழுது சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னவா இருக்கும்? பை டைம் போட்டா என்ன கிடைக்கும்? ஃபோர்ஸ். அப்ப கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டடா இருந்தா ஃபோர்ஸ் 2p by c. சரி, 2 தெரியுது, c தெரியுது. யார் இந்த p? pன்றது என்னன்னா பவர் ஆஃப் சோர்ஸ். அப்போ இங்க ஒரு சோர்ஸ் இருக்கு. இந்த சோர்ஸ்ல இருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் போயிட்டு பட்டு திரும்பி வருது. அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ் இதை ஃபீல் பண்ணும்? 2p by c. நல்லா கத்துக்குங்க. கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டடா இருந்தா 2 வரும். அப்போ இதோட ப்ரெஷர் எவ்வளவு? ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா உங்களுக்கு தெரியல. அப்ப இங்க இருந்து 2p by c. இங்க ஒரு ஏரியா இருக்கு. பார்த்தது கண்டுபிடிச்சிருப்பீங்க. ப்ரெஷர் பவர் பை ஏரியா இன்டென்சிட்டி இப்பதான் சார் படிச்சோம். அப்ப இந்த இடம் ப்ரெஷர் 2i by c. கத்துக்கிட்டீங்களா? இப்ப கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. கம்ப்ளீட்லி அவ்வளவுதான். ஃபார்முலா படிச்சுக்கோங்க. கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ்னு உங்க கொஸ்டின்ல இருந்ததுன்னா, ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா 2p by c, ப்ரெஷர் கேட்டாங்கன்னா 2i by c. இந்த p பவர், இந்த p ப்ரெஷர். புரியுதுங்களா? அவ்வளவுதான். பால் பட்டு திரும்பி வந்தா, திரும்பி வரலன்னா, அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பட்டு திரும்பி வந்தா, இதே டாபிக் டியூவல் நேச்சர்ல போட்டான் பட்டு திரும்பி வந்தா 2p by c 2i by c. ரைட்டா? சரி, ஒருவேளை திரும்ப வரலன்னா which mean completely அப்சார்பிங் சர்ஃபேஸா இருந்தா, போனது திரும்பி வரல. அப்ப ஃபோர்ஸ் வெறும் பவர் பை சி, இன்டென்சிட்டி சாரி ப்ரெஷர் ஐ பை சி. இந்த பி ஃபார்முலா ஃபுல்லார பவர் இருக்கணும். ப்ரெஷர் தான் கொஷின் கேட்கும் பொழுது கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ்ல ரேடியேஷன் ப்ரெஷர், ரேடியேஷன் ஃபோர்ஸ். கம்ப்ளீட்லி அப்சார்பிங் சர்ஃபேஸ்ல ரேடியேஷன் ப்ரெஷர், ரேடியேஷன் ஃபோர்ஸ். ரிஃப்ளெக்டடா இருந்தா 2 வரணும், அப்சார்பிங்கா இருந்ததுன்னா 2 வர தேவையில்லை. இந்த டெரிவேஷன் தேவையில்லைன்றதுக்காக நான் போடல. ரைட்டா? ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் கத்துக்கிட்டா போதும். திரும்பி வர்றது அப்படியே இருக்கிறது. ரைட். அடுத்தது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இம்மா நேரமா பேசின்னு இருக்கீங்களே, யார் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்? இப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ன்றது ஒரு தனி ஆள் கிடையாது, அது ஒரு கூட்டம். ரைட்டா? ஒரு கூட்டத்தோட பேரு தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். A group of waves called electromagnetic wave. என்ன சார் சொல்றீங்க? இவ்வளவு நாள் நாங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஒரு ஜீவன் தான் நினைச்சிட்டு இருந்தோம். அதுல அப்ப இத்தனை ஜீவன் உயிர் வாழுதா? யார் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்? நான் சொல்லவா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஆர்டரை நீங்க சேஞ்ச் பண்ண கூடாது. என்ன ஆர்டர்ல இங்க சொல்லி தரணும் அந்த ஆர்டர் தான் அங்க இருக்கணும். முதலா காமா ரே. இவன் தான் எல்லாருக்கும் பெரியவன், அண்ணன். ரெண்டாவது அடுத்தவன் எக்ஸ்ரே. மூணாவது யூவி ரேஸ். இவங்க 3 பேரையும் நம்மளால பார்க்க முடியாது.
ஏன்னா அவங்களோட வேவ்லென்த் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. காமா, எக்ஸ், யூவி, ரைட்டா? கண்ணால பார்க்க முடியாத ஆட்கள் இவங்கெல்லாம். அடுத்தது இவன் தான் விசிபிள். அடுத்தது விசிபிள் ரே. விசிபிள் ரே தான் விப்ஜிஆர் வரப்போகுது. வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. இவங்க எல்லாமே விசிபிள். ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கேன், அப்போ ப்ளூ கலரோட வேவ்லென்த் உங்க கண்ணில் தெரியும். ஏன் வந்து சிக்னல்ஸ்ல ஸ்டாப் பட்டனுக்கு ரெட் யூஸ் பண்றாங்க? ரொம்ப தூரத்துல நீ போகும்பொழுது மற்ற எல்லா கலரும் டெஸ்ட்ராய் ஆயிடும், ரெட் மட்டும்தான் உனக்கு தெரியும். கேட்டா நீங்க படையப்பா படம் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல நீலாம்பரி அவங்க வந்து அவங்க பேர் என்ன, அந்த படத்தோட ஹீரோயின் யாரா சொல்லுங்கடா, படையப்பா ஹீரோயினா இருப்ப. இதெல்லாம் தெரிஞ்சுக்காதீங்க, எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசினு இருக்கேன். பதில் சொல்லு, இல்லைன்னா அடுத்த கிளாஸ் எடுக்க மாட்டேன். படையப்பா படத்தோட ஹீரோயின் யாரு? ரம்யா கிருஷ்ணன் சார். ஏன்னா அது வில்லிடா, அது ஹீரோயின் சொல்றா. உனக்கு வில்லி தான் ஹீரோயினா தெரியுதா உனக்கு? என்னத்த படம் பார்த்தே தெரியல, படம் பார்த்தே சரியா நோட்ஸ் எடுக்க மாட்டேன் நீனு. பதில் சொல்லு. மத்தவங்க சௌந்தர்யா. சௌந்தர்யா அவங்களே தான். சௌந்தர்யா ஒரு சீன்ல வந்து அவங்களுக்கு ரெட் சாரி கொடுத்து அனுப்பிச்சு, நான் உங்க அக்கா மாதிரிமா இதை கட்டிட்டு வாமான்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அந்த காட்சி உங்களுக்கு ஞாபகம் வருதா? அப்படியே நம்மள எல்லாரையும் இழிச்சவாய் நினைச்சிருக்காங்க அந்த டேரக்டர். சாரி, இழிச்சவாய் நினைச்சிட்டு இருக்காரு அந்த டேரக்டர். ஆக்சுவலா அங்க ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சினிமா கதையை பத்தி பேசுறேன்னு நீ சொல்றது எனக்கு புரியுது. வேற உனக்கு எது சொன்னா புரியும், அது சொன்னாதான் புரியும். உனக்கு பிடிச்ச விஷயத்துல இருந்து ஏதாவது பேசினா உனக்கு புரியுது. அப்ப அந்த படத்துல வந்து நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நல்லா ரெட் சாரி கட்டியிருப்பாங்க. அப்புறம் அவங்க போகும்பொழுது ஒரு காளமாடு வந்து வேகமா அவங்கள துரத்திட்டு போகும். அந்த காட்சியை பார்த்திருக்கீங்களா? அடுத்த சீன் என்ன ஆகும்? தர்ஷன் கம்ப்ளீட் பண்ணு. படையப்பா படம் வரும்போது நான் பிறக்கல சார். இப்ப நான் பிறந்தியா பிறக்கலையா கேட்டேன். நடுவில் சன் டிவில போட்டு நீ பார்த்தது இல்லையா? வேற யாராவது கம்ப்ளீட் பண்ணுங்க. சீன் என்ன ஆகும்? நான் அடுத்தது கிளாஸ் எடுக்க மாட்டேன், நீ பதில் சொல்லு. இந்த படத்துக்குள்ள அந்த அடுத்த காட்சி என்னவா இருக்குன்னு சார் சொல்லு. அவங்க மேல அந்த மஞ்சள் தண்ணிய ஊத்துவாங்க. மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்க, அப்புறம் என்ன ஆகும்? சும்மா ஜாலியா சொல்லுங்க அம்மா. என்ன ஆகும்? அந்த மாடு முட்டாம போயிடும். மாடு முட்டாம போயிடு. ஏன் முட்டாம போயிடுது? மஞ்சள் அதுக்கு அலர்ஜியா? மத்தவங்க அடுத்தது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கம்ப்ளீட் பண்ணணும்னா எனக்கு அந்த கதையை சொல்லு, இல்ல வேணான்னா கதையை சொல்லாத விட்டுரு. பதில் சொல்லு. விஸ்ருதி, அஃப்ரின், மோனிஷ், ராஜஸ்ரீ, சஞ்சய், கரோலின், லிங்கேஷ். சார் ரெட் கலர் சாரிய பார்த்த உடனே மாடு துரத்தும் சார். ஆனா மஞ்சள் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் நின்றும் சார் மாடு துரத்தாது. ரைட். ஆக்சுவலா அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரெட் கலரோட வேவ்லென்த் ஜாஸ்தியா இருக்குன்றதுக்காக நம்ம காமிக்கிறதுக்கு சொல்றாங்க, ரைட்டா? நான் என்ன பிரச்சனைன்னா, மாடோட கண் வந்து நிறப்பிரிகை. நிறப்பிரிகை அப்படின்னா ஸ்பெக்டாகுலர்ஸ். அதால எந்த வண்ணங்களையும் பார்க்க முடியாது, எந்த நிறங்களையும் பிரிச்சு பார்க்க முடியாது. நம்மள ரொம்ப நாளா தமிழ் சினிமா முட்டாளா வச்சிருக்கிறதுக்கு காரணம், மாடு, ஆடு, இந்த மாதிரி ஐந்தறிவு ஜீவராசிகள் அத்தனைக்கும் கருப்பு வெள்ளை மட்டும்தான் தெரியுமே தவிர வண்ணங்கள் அதால பிரிச்சு பார்க்க முடியாது. தமிழ் அதுக்கு நிறப்பிரிகை, நிறங்களை பிரித்து பார்க்க முடியாத ஒரு தன்மை, ரைட்டா? அதனால தான் வந்து அது மேல மஞ்சள் தண்ணி ஊத்தி போற மாதிரி காமிச்சாங்க. கம்ப்ளீட்லி பிசிக்ஸ் பேஸ்டு. அந்த சீன் ஃபுல்லா ஃபேக். நம்மளையா மாத்தி வச்சிருக்காங்க. நம்மளும் ஜாலியாக கை தட்டி பார்க்குறோம். ரஜினி வந்துட்டாரு, தண்ணி ஊத்திட்டாரு, உடனே மாடை பார்த்து முறைச்சிட்டாரு, மாடு வந்து போயிடுச்சு. அதே மாதிரி லாஸ்ட் சீன்ல கூட அந்த வேலை விடுவாங்க. அந்த வேல் வந்து நேரா போகும், அவங்க கிட்ட போகும்போது அப்புறம் மேலே போயிட்டு திரும்பி அந்த பக்கம் போயிட்டு விழும். லாஸ் ஆஃப் மோஷன் என்ன சொல்லுது? நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. பாடி எந்த பக்கம் வேகமா போகுதோ அதே பக்கம் தான் டிராவல் ஆகி போயிட்டே இருக்கும். கிராவிட்டி இருந்தா கூட அது கீழே தான் விழுமே தவிர அப்வர்ட் ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இல்லாம மேலே போகாது, திருப்பி அந்த பக்கம் போய் நிக்காது. உடனே படையப்பா நீ என்னை காப்பாத்திட்டு அடுத்த ஜென்மத்திலையும் நான் உனக்கு எதிரியா வருவேன். அந்த காட்சியெல்லாம் ஞாபகம் வருதுல்ல உங்களுக்கு? நிறைய பொய் இருக்கு அந்த படத்துல.
பட் ரசிக்கிறதுக்காக அவங்க செய்யறாங்க. நம்மளும் அதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்காம ரசிச்சுன்னு இருக்கோம். ரைட். இதெல்லாம் இப்ப தேவையா சார் உங்களுக்கு கேக்குறியா? ஞாபகம் வந்துச்சுப்பா. அந்த ரெட் கலர் வந்து வேவ்லென்த் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. வண்ணங்களை பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லா ஜீவராசிகளும் மனுஷன் தவிர மீது எல்லாருக்கும் கருப்பு வெள்ளை மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்கும்பொழுது நம்பாத செயல என்னெல்லாம் உள்ள தப்பா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ காமா எக்ஸ் யூவி விசிபிள், ஐஆர், மைக்ரோவேவ், ரேடியோ. ரைட்டா? இவங்க தான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ரைட்டா? ஸோ இதில் என்னன்னா காமா எக்ஸ் யூவி விசிபிள் ஐஆர் மைக்ரோ இந்த ஆர்டரை நீங்க மாற்றக்கூடாது. இதில் 2 கொஷின் கேட்பாங்க. என்சிஆர்டியோட லாஸ்ட் பேஜ் இருக்கும். இல்லைன்னா நான் இப்போ ஆலனோட நோட் சென்ட் பண்ணி விடுறேன். கண்டிப்பா அதை நீங்க ஒரு டைம் சும்மா கதை புக்கு படிக்கிற மாதிரி படிச்சுதான் ஆகணும். இருக்கிறதுலே ஃப்ரீக்வன்சி யாருக்கு ரொம்ப ரொம்ப மேக்சிமம்? காமாவுக்கு ரொம்ப ரொம்ப மேக்சிமம். அடுத்தது யாருக்கு மேக்சிமம்? காமாவுக்கு தான் இருக்கிறதுலயே ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப மேக்சிமம். வேவ் லென்த் ரொம்ப ரொம்ப கம்மி. ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் ரேங்க் காமா, ஃப்ரீக்வன்சி செகண்ட் ரேங்க் எக்ஸ், ஃப்ரீக்வன்சி தேர்ட் ரேங்க் யூவி, ஃப்ரீக்வன்சி ஃபோர்த் ரேங்க் விசிபிள். அப்போ இது எல்லாமே டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இப்போ நான் எழுதியிருக்கேன் இல்லையா, ஃப்ரீக்வன்சி டிக்ரீசிங் ஆர்டர். இப்போ உங்ககிட்ட கேட்குறேன் ஃப்ரீக்வன்சி டிக்ரீசிங் ஆர்டர் சொல்லுறான்னா போக போக ஃப்ரீக்வன்சி குறையணும். காமா பெருசா இருக்கும், எக்ஸ் யூவி விசிபிள் இப்படி எழுதணும். அப்போ போக போக குறையுது பாருங்க. ஆப்ஷன்ல டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த் உன்னை சுத்தல்ல விட்டுருவாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க ஒரு பாயிண்ட் தான் தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு தான் எல்லாத்தையும் எழுதணும். இப்ப பாருங்க, இருக்கிறதுலயே ஃப்ரீக்வன்சி யாருக்கு ரொம்ப மேக்சிமம்? காமாவுக்கு. வேவ் லென்த் யாருக்கு ரொம்ப கம்மி? காமாவுக்கு. யாராவது சொல்ல முடியுமா? இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த் ஃபர்ஸ்ட் யார் வருவா? இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த் ஃபர்ஸ்ட் யார் வருவா? Gamma rays. அவ்வளவுதான். Gamma rays. அவ்வளவுதான். காமா எக்ஸ் யூவி. பதில் சொல்லுங்க. டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. Gamma rays. அவ்வளவுதான். இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி Radio waves. ரேடியோல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த். சாரி, டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் Gamma வேவ் லென்த். rays. அவ்வளவுதான். இல்ல டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த். Radio waves. அவ்வளவுதான். ரைட்டா? பை என்சிஆர்டி புக் வச்சிருந்தீங்கன்னா இந்த லெசனோட எண்ட்ல 2 பேஜ் இருக்கும். தயவு செஞ்சு அந்த பேஜை கதை புக்கு படிக்கிற மாதிரி படி. இதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. முக்கியமா போர்ட் பசங்க. உனக்கு 2 மார்க்ல யூவி ரேஸோட அப்ளிகேஷன், விசிபிள் ரேயோட அப்ளிகேஷன், காமா ரேயோட அப்ளிகேஷன் கேட்பாங்க. போட்டோகிராஃபில, ஆப்ரேஷன்ல, இந்த எலும்பு முறிவு சிகிச்சையில இந்த நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ரே போட்டோ காஃபி எடுக்கிறதுக்கு. அதை சொன்னார்தை விட நீங்க சும்மா அப்படி கதை புக் படிக்கிற மாதிரி படிச்சீங்கன்னா முடிஞ்சு போயிடும். ஆனா இதுல முக்கியமா நீட்டுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த், டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அந்த ரேஞ்சை மனப்பாடம் பண்ணாத, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இதை முடிச்சிட்டிங்கன்னா இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் நேற்று உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி 2 கிளாஸ்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சூப்பராக முடிச்சு தரேன்னு சொன்னேன். இதை முடிச்சு கொடுத்தாச்சு. ரைட்டா? உனக்கு ஒரே ஒரு டெஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம். யாராவது மேக்ஸ்வெல்லோட 4 ஈக்குவேஷன் அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லுங்க. Q by epsilon naught. Q by epsilon naught. யார் இது? யார் ஈக்குவல் டு Q by epsilon naught? நேத்து தான் Gauss law of electrostatics. Gauss law of electrostatics. அது ஓகே. லா phi equal to Q by epsilon naught. phi சொல்லியே. செகண்ட் லா சொல்லுங்க. செகண்ட் லா 0. யார் B dot dl. ds. B dot ds. சஞ்சய் dl னு சொன்னியா? சார் அத இன்னொன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு சார் mu naught IC plus ID. அது மேக்ஸ்வெல் சொன்னியா? அது ஃபோர்த் ஈக்குவேஷன். பட் ஆர்டர் மாத்த கூடாது. ஓகே சார். Gauss law in electrostatics, Gauss law in magnetism, third law. Minus d phi b by dt. Minus d phi b by dt. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா EMF இன்டியூஸ் ஆகும். அப்புறம்
லாஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்க. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் சொல்லுங்கன்னு சொன்னேன். என்னாச்சு உனக்கு? B டெய்லி vector into dl vector is equal to mu naught ம் IC plus IED. ஐடிக்கு ஐடி ஐடியை சப்ஸ்டிட் Epsilon பண்ணுங்க. எப்சிலான்னா into d5e by dt. என்ன ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நேத்து படிச்சது இன்னைக்கு மறந்து ஊந்து ஊந்து சொல்லி கொடுத்தேன். இந்த 4 ஈக்குவேஷனை அவ்வளோ நேரம் கத்திட்டு கிடந்தேன். ரொம்ப நேரமா இங்கேயே தான் நம்ம சுத்திட்டு கிடந்தோம். அப்படி இருந்தும் ஒரு வேகமா இந்த 4 ஈக்குவேஷனை உங்களால சொல்ல முடியல. எல்லாருக்குமே மறதி நோய் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல டாக்டரை பாருங்க. டாக்டரை பார்க்க தேவையில்ல, திரும்ப திரும்ப 4 டைம் புக் எடுத்து வச்சு பாருங்க, அந்த மறதி நோய் தானா போயிடும். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்னா தொடர்ந்து அந்த விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஆடிக்கு ஒரு டைம் அமாசிக்கு ஒரு டைம் பார்த்தா எப்படி ஞாபகம் வரும் உனக்கு? கேட்டா கோவம் மட்டும் வருது எல்லாருக்கும் இல்ல. ஒரு டைம் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணா சும்மா உட்காந்து பிரட்டி பார்க்கறது கிடையாது.